வணக்கம். ட்ரேடிங் அரிமா யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கான பேங்க் நிஃப்டியோட மொமெண்டம் எப்படி இருந்ததுன்னு பார்த்துட்டு நாளைக்கான கீ லெவல்ஸ் என்னென்ன அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். இன்னைக்கு பேங்க் நிஃப்டி ஓப்பன் ஆகும்போதே உங்களுக்கு ஒரு ஃபிளாட்டாக தான் ஓப்பன் ஆகுச்சு. இன்னைக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்ச் பவுண்ட்லேயே வந்து முடிஞ்சிருச்சு. நான் வந்து அதை ட்ரா பண்ணி காமிக்கிறேன். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெருசாக மொமெண்டம் கிடையாது. காலையிலேருந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட்குள்ளேயே இன்னைக்கு மார்க்கெட் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்சினுடைய முடிஞ்சிருச்சு. சரிங்களா? நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா நேற்று ஒன்று ஒரு கேப் அப் இங்கேருந்து ஒரு 200 பாயிண்ட்ஸோ கேப் அப் ஆயிருந்தது அப்படின்னா அகைன் வந்து 48 200 350 இந்த ரேஞ்ச் இந்த பெரிய நம்ம வந்து ஒரு பாக்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்குள்ளதான் இந்த வாரம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் ஸ்டில் வந்து இன்னைக்கு ஒரு கன்சல்டேஷன் நடந்திருக்கிறதுனால நாளைக்கு ஒரு மொமெண்டம் பார்க்கலாம். அது மேலேயா கீழேயா அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணுவோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்ச் பவுண்ட்லேயே முடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 105 பாயிண்ட் வந்து நமக்கு அப்பளம் க்ளோஸ் ஆயிருக்கு நேற்று கம்பேர் பண்ணும்போது. நேற்று நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா ஒன்று மேலே போனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 48 300 அப்படின்ற ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 250 அப்படின்றது கீழே விழுந்தோம்னா இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது 47 150 அப்படின்ற ரேஞ்ச் வரைக்கும் வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொன்னோம். பட் இன்னைக்கு ஒரு சைட் வேஸில் இருந்திருக்கு. சரி, நான் இதை ரிமூவ் பண்ணிடுறேன். நாளைக்கு என்ன மாதிரியான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதே பாசிபிலிட்டிஸ் கண்டினியூ ஆகுது. அதாவது நாளைக்கு வந்து ஒரு இப்படி ஒரு டவுன் ட்ரெண்ட் வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படி வந்தால் கூட 47 100 இல்லை 47,000 இந்த ரேஞ்சுக்குள்ளே வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா நாளைக்கும் ஒரு கன்சாலிடேஷன் போட்டு இருக்கலாம். அது 48 150 ஆர் 48 170 அந்த ரேஞ்ச் வரைக்கும் நாளைக்கு போகலாம். ஒருவேளை நாளைக்கு வந்து நல்ல புல்லிஷ் மொமெண்டம் கொடுக்குது அப்படின்னா 48 300 உடைக்கும் போது தான் நம்ம அதை பற்றி யோசிக்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ரக்சர் வைஸில் நமக்கு தெரியுது. கெமிரலா பிவட் பாயிண்ட்ஸ் என்ன சொல்லுதுன்றதையும் பார்த்துடலாம். கெமிரலா பிவட் பாயிண்ட்ஸ் வந்து ஒயிட் சிபிஆர் தான் வந்திருக்கு. ஸோ இப்போ ஒயிட் சிபிஆர் வரும்போது கீழே விழுவதற்கான பாசிபிலிட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 47 500 உடைக்கும் பட்சத்தில் நமக்கு ஈஸியாக வந்து 47,000 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு 47 500 உடைக்காதுன்றதான் என்னுடைய அசம்ஷன். அப்புறம் மேலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48 200. ஸோ 48 200 to 47 500 இந்த ரேஞ்சுக்குள்ள தான் நாளைக்கு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. சரி, இதுதான் வந்து கெமிரலா பிவட் பாயிண்ட்ஸ் சொல்லுது. நமக்கு விவேப் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா விவேப்பை நான் சொன்ன மாதிரி நமக்கு வந்து 200 இஎம்ஐ வந்து 47,992 அதாவது 48,000 சைக்காலஜி லெவலில் இருக்கு. அதை பிரேக் பண்ணாத பட்சத்தில் கீழே விழுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி கீழே விழுந்தாலும் 47 516 ரேஞ்சில் வந்து தாங்கி பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ நல்ல ஒரு புல்லிஷ், அதாவது டிஐஸ் வந்து நல்லா பை பண்ண ஆரம்பிச்சா மட்டும்தான் என்ன ஆகும், ஏதாவது இது சைடு வந்து உடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நாளைக்கு வந்து டிஐஸ் வாங்கல அப்படின்னா எஃப்ஐஎஸ் வந்து செல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அகைன் வந்து இந்த 47,000 ரீட்ரெஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேலே போச்சு அப்படின்னா குவார்டர்லி விவேப் இருக்கு 48 290. இது கண்டினியூ ஆகுது. சரிங்களா? ஸோ மேலேயும் கேப் அப் இருக்கு, கீழே இருக்கு. ஸோ ஒரு ரேஞ்ச் பவுண்டுக்குள்ள தான் நாளைக்கு ட்ராவல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதுதான் வந்து கெமிரலா பிவட் பாயிண்ட்ஸும் சொல்லுது, நமக்கு விவேப்பும் சொல்லுது. ரைட். இப்போ எஃப்ஐஐ டேட்டா பார்க்கும்பொழுது அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம்னா ஓஏஐ உடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பற்றி பார்த்தலாம். பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை லாஸ்ட் 2 ஹவர்ஸில் பார்க்கும்பொழுது நமக்கு 48,000 வந்து கால் ஸ்ட்ரைக் வந்து இறங்கியிருக்கு. அதே சமயத்தில் 48 500 கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது, 48 200 இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ 47 800 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரகலுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ என்ன ஆகும்னா ஷிஃப்ட் ஆகுது 47 800 48,000, 47 800 48,000. ஒருவேளை 48,000 உடைக்கும் பட்சத்தில் நாளைக்கு 48 200 அப்படின்ற ரேஞ்சுக்கு போகலாம்.
பட் 90% 48,000 உடைக்காத பட்சத்தில் திரும்பவும் இந்த 47,500 to 48,200 இந்த ரேஞ்சுக்குள்ள தான் நாளைக்கு இருக்க போகுது. குரூஷியல் வந்து 48,000 உடைக்குதா இல்லையான்றதை பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு டீட்டெயில் வந்து OAI சொல்லுது. FIAயோட டேட்டா பார்க்கும்பொழுது நமக்கு இன்றைக்கி வந்து DIs வந்து அதிகமாக வாங்கியிருக்காங்க. நேற்று கம்பேர் பண்ணும்போது FIs வந்து ஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா பேரிஷ் வியூவில் தான் இருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்பொழுது நமக்கு வந்து இன்றைக்கி கொஞ்சம் புல்லிஷ் மூமெண்டம் கொடுத்ததுக்கு காரணம் வந்து DIs. ஸோ நாளைக்கு இதை கண்டினியூ பண்ணுறாங்களான்னு பார்க்கலாம். ரெண்டாவது, கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸோடைய கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் வந்து சிபிஐன்னு சொல்லக்கூடிய சிபிஐ வந்து வெட்னஸ்டே ஈவினிங், அதாவது நாளைக்கு நமக்கு ஈவினிங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ தேர்ஸ்டே வந்து அதுக்கான ரிஃப்ளெக்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு ஒரு வேளை வந்து வெட்னஸ்டே வந்து உங்களுக்கு சிபிஐ வந்து எதிர்பார்த்த எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்ஸை கொடுக்கல அப்படின்னா என்ன ஆகும்னா, இம்பேக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ்லுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் வந்து டிலே ஆகலாம். ஸோ அப்படி டிலே ஆச்சு அப்படின்னா கோல்டு வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ அதோட ஹெட்ஜிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈக்விட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விழுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இல்லைன்னா ஒரு கன்சால்டேஷன் மோடுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நாளைக்கு வெட்னஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஎஸோடைய சிபிஐ இண்டெக்ஸ் இருக்கிறதுனால ஜாக்கிரதையாக நம்ம பண்ணணும். ரெண்டாவது, நாளைக்கு வீக்லியோடைய பேங்க் நிஃப்டியோட வீக்லி எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ ஒரு பெரிய மொமெண்டம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா சிபிஐ வந்து அந்த அளவுக்கு அதுக்கு இடம் கொடுக்கல. ஸோ அப்போ கீழே விழுவதற்கான வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. மேலே போவதற்கான வாய்ப்பும் கம்மியாக இருக்குது. ஸோ கேப்அப்பில் இருக்கனால ஒரு கன்சல்டேஷன் விழுவதற்கான வாய்ப்பு தான் இருக்குது. ஒருவேளை கீழே விழுங்குது, எஃப்ஐஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக செல் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போது 47,000 வருவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ இதுதான் வந்து இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எய்தர் நாளைக்கு வந்து ஸ்ட்ராட்டஜி போடும்போது ஒரு நியூட்ரல் ஸ்ட்ராட்டஜி போடலாம், அப்படின்னா ஒரு மைல்டு புல்லிஷ் இல்லை டெபிட் ஸ்ப்ரெட் இல்லை கிரெடிட் ஸ்ப்ரெட்டை பற்றி போடலாம். ஸோ அகைன் இது வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான். நீங்கள் ஒரு ட்ரேடிங்கோ இல்லை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டோ பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு பண்ணுங்கள். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் இல்லை. இது என்னுடைய முழுக்க ஓன் அனாலிசிஸ். இது எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.